வணக்கம். ஆரம்ப நிலையில் என்போன்று தியானம் செய்ய முயல்பவர்களுக்காக பகவான் ரமண மகர்ஷியின் உள்ளது 40 எனும் கலிபன்பாவில் நான் கண்ட உண்மைகளை பலருக்கும் பகிர்வதை விரும்புகின்றேன். ஏனெனில் நான் அறிந்தது எனக்கு இந்நிலையில் திருப்திகரமாக இருக்கின்றது. அது என் போன்றவர்களுக்கு ஒரு திறவுகோலாக தியானம் செய்வதற்கு ஆழ்மன, அதாவது நான் யார் என தியானம் செய்து ஆழ்மநிலை அடைவதற்கான முயற்சிக்கு ஒரு ஆரம்ப வழிகாட்டியாக அமையும் என கருதி இப்பாசகங்களை பார்வைக்கு தருகின்றேன். இந்த உடம்புதான் நான் என்கிற அறிவை அளித்து அந்த அறிவால் நான் யார் என வினாவி ஆத்மாவில் கலந்து மெய்யக சுடர் காண்போம். எமது உள்ளத்தில் ஆத்மா இல்லாமலா நாம் உள்ளோம் என்பதை உணர்கின்றோம். அந்த உள்ள பொருளை உள்ளபடி உள்ளத்தில் உணர்ந்து வாழ்வோம் ஆக. நாம் உலகில் பற்பல சக்திகள் உள்ளன. நாம் வாழும் உலகில் பற்பல சக்திகள் உள்ளன. அவற்றுக்கெல்லாம் மூலமாக உள்ள முழுமுதல் சக்தியில் நாமும் உள்ளோம். நாம் அதுவாகவே வாழ்வோம். கடவுள், உலகம், உயிர்கள் இம்மும்முதலும் ஒரு முதலே அல்ல. மும்முதலே என்னல் நான் அதுவாய் ஆகும்பட்டு, அதாவது நாம் அகந்தையோடு இருக்கும் மட்டி நாம் அதுவாய் அகந்தை அற்ற நிலைக்கு, ஆன்ம நிலைக்கு நாம் அதுவாய் ஆகிடுவோம். உலகம் சத்தியமானது அல்லது பொய்த்தோற்றம். உலகம் அறிவுமயமானது அல்ல வெறும் ஜடம். உலகம் இன்பமயமானது அல்ல துன்பமயமானது. உலக இயல்பை ஆராய்வதை விட்டு எம்மை நாம் யாரென ஆராய்வோம் ஆக. நாம் உருவமாயின் நாம் காணும் உலகமும் நாம் வழிபடும் தெய்வங்களும் உருவங்களையா. அப்படியன்று நான் என்பது தானாம் ஆத்மாவே ஆயின் நாம் காணும் உலகம், நாம் வணங்கும் தெய்வங்களும் ஆன்மஸ்வரூபங்களே யா. நமக்கு உடல் உள்ள போது உலகம் தோன்றுகின்றது. நானற்ற ஆன்ம அனுபவத்தில் உடலும் இல்லை, உலகமும் தோன்றாது. அந்நிலை பெற நான் யார் எனும் விசாரணையில் தியானிப்போம். நாம் வாழும் உலகின் நாம் பெறும் ஐம்புலன் உணர்ச்சிகளும் ஐம்பொறி வாயிலாக அறிவது மனமே. எனவே மனமன்றி உலகு உண்டோ? உணர்வோம் ஆக. உலக அறிவு ஐம்பொறி வாயிலாக ஐம்புலன் உணர்ச்சியாக தோன்றி மறையும். அவை தோன்றி மறைதற்கு இடமாக தோன்றி மறையாத சுயப்பிரகாசமாய் ஒளிர்வது ஆன்மா. இதை உணர்ந்து
அதில் சங்கமிப்போமாக. எந்த பெயரிலாயினும் எந்த உருவிலாயினும் அந்த பெயர் உரு அற்ற மெய்ப்பொருளை நாம் வணங்கினாலும் அம்மெய்ப்பொருளின் உண்மையான நிலை உணர்ந்து அதில் ஒடுங்குவதே சிறந்த வழிபாடாகும்.